அமெரிக்காவின் அயோவா மாநிலத்தில் 2009ஆம் ஆண்டு காணாமல் போன இளைஞர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வேலை பார்த்த இடத்தில் குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் சரளமாக கண்டெடுக்கப்பட்ட திடுக்கிடும் செய்தி வெளியாகியுள்ளது. 3 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த சூப்பர் மார்க்கெட்டை மீண்டும் சீரமைப்பதற்காக 2019இல் திறந்தபோது அங்கிருந்த குளிர்சாதன பெட்டியின் பின்னால் அழுகிய நிலையில் ஒரு மனித உடல் கண்டெடுக்கப்பட்டது. உடலை கைப்பற்றி மரபணு சோதனை நடத்திய போலீசுக்கு அங்குதான் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த உடல் 2009ஆம் ஆண்டில் காணாமல் போன லாரி அலி முரிலோ மொன்காடோ எனும் 25 வயது ஆடவருடையது என்பது கண்டறியப்பட்டது. மேலேறி துடைத்துக் கொண்டிருந்த போது குளிர்சாதன பெட்டிக்கும் சூப்பர் மார்க்கெட்டின் சுவருக்கும் இடையில் உள்ள வெறும் 45 சென்டிமீட்டர் அளவிலான குறுகிய இடத்தில் லாரி தவறி விழுந்திருக்கக்கூடும். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக அவர் கண்டுபிடிக்கப்படாமல் போனதற்கு என்ன காரணம் என முக்கிய கேள்வி எழுந்துள்ளது. அதைவிட இன்னொரு விஷயம், லாரி குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் சிக்கிக்கொண்டு இறந்த பிறகும் சூப்பர் மார்க்கெட் 7 ஆண்டுகளாக இயங்கியுள்ளது. தவறி விழுந்த பிறகு லாரி நிச்சயம் உதவி கோரி கத்தியிருப்பார். சூப்பர் மார்க்கெட் உள்ளேயும் வெளியேயும் இருந்தவர்களில் ஒருவருக்கு கூடவா அது கேட்டிருக்காது என கேள்விகள் எழுந்துள்ளன. ஆனால் அதற்கும் போலீசிடம் பதில் உள்ளது. அதாவது 12 அடி உயரம் கொண்ட பெரிய குளிர்சாதன பெட்டியில் இருந்து வந்த சத்தம் லாரியின் கூக்குரலை கேட்காமல் செய்திருக்கும் என்பதே. மற்றபடி அவரது மரணத்தில் வேறெந்த தவறும் நடந்திருக்க வாய்ப்பில்லை என போலீஸ் கூறியுள்ளது. தங்களது மகன் காணாமல் போவதற்கு முன்பு ஏதோ பித்து பிடித்தது போல் நடந்து கொண்டதாக லாரியின் பெற்றோர் போலீஸ் புகாரில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.